அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சித்தர்கள் நிறைய பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு சித்தரை வழிபடுறீங்க, எனக்கு போகர் பிடிக்கும், பாம்பாட்டி சித்தர் பிடிக்கும், கோரக்கர் சித்தர் பிடிக்கும்னு. அப்போது ஒரு சில பேர் கேட்பாங்க, என்னடா அவன் சித்தர் அப்படி பண்ணிட்டாரு, அவர் பெரிய கடவுளா, நீ போய் இவ்வளோ தூரம் கும்பிட்டுட்ருக்க, உனக்கு என்ன கஷ்டம் தீருதா, அவர் என்ன தான் செஞ்சிட்டாருன்னு உனக்கு தெரியுமான்னு அப்போ நம்மகிட்ட ஒரு சில பேர் கேட்கலாம். அப்போது அந்த மாதிரி கேட்கும்போது இந்த பதிவுகளை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து சொல்லலாம். நீங்கள் வழிபடக்கூடிய சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து அழகாக சொல்ல முடியும். பொறுமையோடு கேளுங்க, இது உங்களுக்கு பயன்படலாம். ஏற்கனவே மகான்கள் சித்தர்கள் கொடுத்த விஷயத்தை தான் அடியன் திரும்ப இங்கே கொடுக்குறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்களோட விஞ்ஞான அறிவு எப்படி இருந்திருக்கு, அவங்க அந்த ஆன்மீக சக்தி மூலமாக எப்படி என்னெல்லாம் தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தாலும் நமக்கெல்லாம் மெய் சிலிர்க்குது. பாரத பூமி, பாரத தேசம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே விஞ்ஞானத்திலையும் அனைத்துலேயும் ஆன்மீக வழியில் எவ்வளோ முன்னேறி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதெல்லாம் ரெஃபர் பண்ண நாசாவாக இருக்கட்டும், நம்மளோட நாட்டில் இருக்கிற இஸ்ரோவாக இருக்கட்டும், அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞான கட்டமைப்புகளாக இருக்கட்டும், ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இதை பார்க்குறாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். விஞ்ஞானிகளே மிரண்டு போன சித்தர்களின் விஞ்ஞானம். தமிழர்கள் விண்வெளியில் ஆய்வு, விஞ்ஞானிகளே மிரண்டு போன சித்தர்களின் கணிப்பு கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சூரியனை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சூரியனை பற்றி சித்தர்கள் ஆய்வு. நமது பூமி சூரிய மண்டலத்தில் பால்வெளியில் சுற்றி கொண்டு இருப்பதை அன்றே அகத்தியர் கூறுகின்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவிதானும் ஜோதி வெளியின் ஒளியில் மிதக்க மிதந்தே கண்டோம், போகனும் புலிப்பாணியுமே சாட்சி, பருதி குலத்து செம்மையான உயிர் கோளிது புவியாமே என்றார். ஜோதிவெளி ஒளி என்பது மில்கி வே என்று பொருள்பட, பருதிகுலம் என்பது சோலார் ஃபேமிலி என்றும் பொருளாகிறது. இந்த சூரியன் தன்மைகளை சித்தர்கள் விவரிப்பதை அவர்தம் பாடல்கள் வழி கூறியிருக்கிறார்கள். அது எவ்வாறு உள்ளது என்பதை நாம் இப்பொழுது காண்போம். சூரியனில் இருக்கும் வாயுக்களில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்பது விஞ்ஞானிகளின் ஆய்வு. இதனை கோரக்கர் என்னும் சித்தர் பாடலில் எப்படி கூறுறாருன்னு பார்ப்போம். பருதி தனில் பிரணமிலா நீரின் வாயு நிறைய மிதக்காலே சோம்பல் பிராண காரிரும்பென கண்டோமே என்றார். பிராணமிலா நீர்வாயு என்பது ஹைட்ரஜன் வாயுவை குறிக்கும். இது சூரியனின் எடையில் 3/4 பகுதி எனவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னட் எனப்படும் ஹீலியம், ஆக்சிஜன், கார்பன், இரும்பு என்றும் பொருள்படுகிறது. இதையே இன்றைய நாசா விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகின்றனர். பருதி நிறை சூடு மலராம், புவியப்ப அஷ்டோத்திர நிறையாம், மங்களவர்ணமாய் புவி காட்ட மண்டல நீளமே கரு என்றார் புலிப்பாணி. அதாவது ஹாட் பிளாஸ்மா என்று சூரியனை அக்காலத்திலேயே சித்தர் வர்ணிக்கிறார். சூடுமலர் என்பது பூமியை போன்று 108 பங்கு எடை மிகுந்தது என்று பேசுகின்றார். பூமியிலிருந்து சூரியனை பார்க்க மஞ்சளாக தெரிவது ஆகாயத்தில் ஏற்படும் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அண்ட் ப்ளூ ஆஃப் த ஸ்கை என்று பேசுவது அறிவியலை வியக்கச் செய்யும் அளவுக்கு எந்த உபகரணமும் இன்றி வானவழி இதனை சித்தர் உணர்ந்து நமக்கு உரைத்தமை வியப்பளிக்கின்றது. சூரியனின் மேற்புறத்து வெப்பத்தை போகர் பாட்டினால் உணரலாம். அக்னியே அடுதி அளவு இருக்க கண்டோமே. அடுதி என்பது 5500 சென்டிகிரேட் என்று நாடி எண்ணிக்கை அகராதி பேசுகிறது. ஆக சூரியனின் மேற்பரப்பு வெப்பம் 5500 டிகிரி செல்சியஸ் என்கிறார் சித்தர். வான்வெளி ஆய்வாளர்கள் 5505 டிகிரி செல்சியஸ் என்று குறிப்பிடுகின்றனர். இக்காலத்தில் ஒவ்வொரு நொடியிலும் சூரியனின் ஹைட்ரஜன் வாயு சிதைவடைகிறது. இதன் அளவை சித்தர் தெளிவாக விவரிக்கின்றார். அமிலவாயு
தாமுமழியுஞ் சிதைலைச் செப்ப சட்டிச் சதமிரு பாந்தோகை நிறையெனச் சாற்ற இதுதாம் மாத்திரை பொழுதன்றோ. மாத்திரை என்றால் நொடி என்று பொருள். தோகை என்றால் 10 லட்சம் அல்லது 1 மில்லியன் என்பது நாடியின் பொருள். ஒரு நொடியில் ஹைட்ரஜன் வாயுவை சிதைக்கும் ஃபிசைன் அளவு 620 மெட்ரிக் டன் மில்லியனில் என்று சித்தர் பேசுவது கணக்காளர் மத்தியில், ஆய்வாளர் மத்தியில் ஆச்சரியத்தை தோற்றுவிக்கிறது இக்காலத்தில். ஆம், ஆய்வாளர்கள் 620 மில்லியன் டன் ஹைட்ரஜன் ஒரு நொடியில் ஃபியூசன் ஆகிறது என்பதை மிகுந்த துல்லியமான சித்தர் சொல் கணக்கை காட்டுகின்றது. ஞாயிறான் ஓட்டமும் பால் வடிவமே புவிக்கு முபஞ்சமிரண்டு ஒளியாண்டே பால்வெளியும் பறக்குது பாரு விழியறியாயழிக் காற்றை ஒப்பிட கனியான தொலைமாத்திரை ஆகுமே. இப்பாடல் மிகுந்த நுட்பம் வாய்ந்தவை காண்க. வழியறியா ஒளிக்கற்றை என்பது காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் என்பர். இதனோடு ஒப்பிடுகையில் கனியான தொலை என்பது 550 மீட்டரை குறிக்கும். ஒரு நொடியில் இவ்வளவு தொலை பால்வழி பறக்கிறது, அதாவது மில்கி வே நகர்கின்றது என்று தெளிவாக கூறுவது விஞ்ஞானத்திற்கு சிறிது கூட மாற்றமில்லாதது, மெய்யானம் விளக்குகின்றது என்பதனை காட்டுகின்றார் சித்தர். சூரியனிலிருந்து வரும் ஒளியானது பூமியை வந்தடைய ஆகும் காலம் எவ்வளவு என்பதை விளக்கும் பாடல் இதோ. பருதி கிரணம் பாய்ந்து வந்திம் மண்ணையண்ட எண்டத்தில் சஞ்சாரமாகுமே பஞ்சரத மாத்திரை காலமே. அப்படின்னு சொல்லியிருக்காரு போகர். அதாவது 500 வினாடிகள் என்கிறார் சித்தர். இதனை விஞ்ஞானிகள் 499 வினாடிகள் என்கின்றனர். பருதியுமொரு விண்மீனே கடித்திக்கு மீனே பருதி குலத்து 7 கடுகித்தப்ப விழுக்காடு குன்றையிற் பிலா நிறையாமே சூடுமலர் உச்சியிரும் மையத்தெழுஞ்சுற்ற பார்ப்பீரே. இது ஒரு பழம்பாடல். இது சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் என்கிறது. இதனை விஞ்ஞானிகள் ஜி டைப் மெயின் செக்யூன் ஸ்டார் என்பர். ஆக சூரிய குடும்பத்தின் நிறையில் 99.86 விழுக்காடு சூரியனின் நிறை என்கிறது. இப்பாடல் கடுதிக்குறு என்பது 0.014% என்பதாகும். மதிப்பிலடங்கா உலோகமுடைத்தான் கதிரோன் தங்கமுண்டு ஒளியுலோகமுண்டு சாற்றுவோம் இவையே அணுசக்தி தமை எழுப்பக்கரு என்று பாம்பாட்டி சித்தர் எளிமையாக கூறுகின்றார். யுரேனியம், தங்கம் போன்றவை விலையுயர்ந்த உலோகங்கள் சூரியனில் நிறையில் இருப்பதினால் நியூக்ளியர் ரியாக்ஷன் அங்கு எளிதில் நடைபெறுகிறது என்கிறார். இதனாலேயே மிகவும் ஆபத்து வாய்ந்த கதிர்கள் சூரியனிலிருந்து வெளிவருகின்றன. அவை பூமியை வந்தடைகையில் கருணை மிகுந்த கடிவாளமிட்டான் சங்கரன் வடிவாய் பற்பல வடிகட்டிகளை நிறுத்தி நஞ்சை தடுக்க நன்மையே நன்றான நற்கதிரே மண்ணடைய வைத்தனனே பைத்தாம நிதியே என்ற கொங்கணரின் பாடல் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. அண்டத்தில் ஏகப்பட்ட லேயர்கள் உண்டு. காஸ்மிக் லேயர், ஓசோன் லேயர், இந்த மாதிரி நிறைய லேயர், பற்பல லேயர்கள் உருவாகி தீமை பயக்கும் கொடிய வெப்பக்கதிர்களை வடிகட்டி நன்மை மட்டும் தரும் கிரகணங்களை நமது பூமிக்கு வந்தடைய கருணையே வடிவான கடவுள் வைத்த மாநிதி அனுகிரகித்தனன் என்றார் சித்தர். பகுதியான ஒளியின் ஏகத்துன் சற்றே குன்ற எழி வருமண்டத்தே நம்புவீர் என்ற கொங்கணர் வரியிலிருந்து சூரியனின் புறத்தே ஏற்படும் ஒளிவெள்ளத்தில் 0.8% பூமியை அடைந்து நம்மை வாழ்விக்கின்றது என்றால் சூரியக்கோளின் தன்மையை கண்டு வியப்பு எவ்வளவு ஏற்படுகிறது பாருங்க. அகத்தியரின் பாடல் ஆதித்யனவன் ஆற்றல் அனைத்தும் ஆகாது அதிலொரு காலே ஒளிக்குதவ மீதமது சூடேறி தாமிருப்ப அபவில் மேலாம் முப்பானேடு கொடிய அளவே மாத்திரையில் சலாட நொடியில் காட்டும் கடுசி துகளே. சூரியனின் ஆற்றல் அனைத்தும் இனியும் வெளிவரவில்லை. கால்பகுதி சூரியனில் DIF
ஃபியூஷன் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடைபெறுகின்றது. இதனால் தான் ஏற்படும் வெப்பம் மற்ற இடங்களை வெப்பமடைய செய்கின்றது. புரோட்டான் சங்கிலி 38 கோடி முறை ஒவ்வொரு நொடியிலும் நிகழ்கின்றது. 3.7 1038 புரோட்டான் ஆல்ஃபா பிராக்டிஸாக உருவெடுக்கின்றது என பேசுகிறார். ஆதித்யனின் அபரிமித வெப்பமது அளவாய் சாற்ற கேளீர், ஈர்ப்பிலா எடையான சக்தியளி மாற்றமது தகடே சாண நிறையாம், திறனே கசடானதா மதுமாத்திரை பொழுதென பகரு. அதாவது சூரியனின் வெப்ப சக்தி வெளிவருவதில் 4.3 மில்லியன் மெட்ரிக் டன் எனர்ஜி வாட், அதாவது 9.000 இன்ட்டு 1011 பார்த்தீங்கன்னா இதை கால்குலேட் பண்ணால் கசடான தாம் 3.9 இன்ட்டு 1026 வாட். இவ்வளவு துல்லியமான கணிதத்தை பார்த்தீங்கன்னா அக்காலத்திலே சித்தர்கள் கூறியது விஞ்ஞானிகள் உண்மை என ஆய்ந்து கூறுவது நமது சித்தர்களின் வான்வெளி புலமையை பறைசாற்றுகின்றதல்லவா. இதைப்போல் தெய்வத்தமிழ் திருநாட்டில் உள்ள கீழ் சூரிய மூலை சிவாலயத்தில் இருந்துதாம் சூரியனுக்கு தேவையான கதிரொளிகள் அனுப்பப்படுகின்றன. அதேபோல் சூரியனிடமிருந்து வரும் 7 கதிர்களை அவரவருக்கான கர்ம பரிபாலன நிதியப்படி பயன்படுத்தி இரவு பகல் காலம் வேறுபாட்டை கடக்கும் மார்க்கமும் நன்கு விளக்கப்பட்டுள்ளன. விஞ்ஞான பூர்வமாக சூரியனிடமிருந்து 7 கதிர்கள் தான் பூமியை அடைகின்றனர் என்கின்றனர். இதைத்தான் 7 குதிரையில் சூரிய பகவான் பவனி வருவதாய் ஆன்ம நுணுக்கமாய் ஆன்மீக பூர்வமாய் விளக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு அந்த கடவுளை நம்பி நம்ம கடவுள் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். ஆன்மீகத்தை நம்புறவனுக்கு விஞ்ஞானமும் தெரிய வரும், லௌகீக வாழ்க்கையும் எப்படி வாழணும்னு தெரிய வரும், தர்மம் எதுன்னு தெரிய வரும், ஒழுக்கம் எதுன்னு தெரிய வரும், கஷ்டங்கள்லாம் நீங்கும். அதனால் சித்தர் பெருமக்களையும் தெய்வங்களையும் நீங்கள் எவ்வளோ வழிபடுறீங்களோ அவங்களோட கண்டிப்பான அவங்களோட உறுதியான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் ஆன்மீகத்தை நம்பினவன் அழிஞ்சு போனதா சரித்திர வரலாறே இல்லை. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.